Hey, hi folks, welcome to RV Vlogs. ஸோ பேசிக்காக ஒரு 2 to 3 days பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்ட்டுமே வீடியோவுமே நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணல. ஸோ த ரீசன் இஸ் லைக் நான் சென்னையிலுமே கரண்ட்டாக இல்லை. நான் ரைட் நா ஐம் இந்த ட்ரிப். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ்லாம் எடுத்துட்டேன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து இப்போ தான் எனக்கு ஷூட் பண்ண டைம் கிடச்சி. ஸோ ஐ திங்க் திஸ் த ரைட் டைம் ஐ காட் சம் டைம் ஃபார் எடிட்டிங். ஸோ அதனால் எடிட் பண்ணேன். ஸோ பேசிக்காக ஒரு எமர்ஜென்சினால தான் நான் சென்னையிலேருந்து சடனாக கோயம்புத்தூர் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேவன்ட் ஏபிள் டு vlog anything as well. ஸோ த ரீசன் இஸ் லைக் அந்த இதனால் நான் ஃப்ரைடே லீவே நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தேன் அப்படிங்கிறத வந்து இந்த லேட்டர் ஆன் வீடியோ ஐ வில் லெட் யூ நோ. ஸோ பேசிக்காக லைக் இப்போ வர போஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரி ஒன் ஹேவ் எ ட்ரீம். த ட்ரீம் என்னென்னு சொன்னீங்கன்னா லைக் ஹூவர் இந்த ரெண்டல் ரூம். ஸோ பேசிக்காக நான் ப்ரான் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே வந்து ஒரு ரெண்டல் ஹோமில் தாங்க. ஸோ என்னோட பேரண்ட்ஸ் ஆஃப்டர் தே ஆர் லவ் மேரிட். ஸோ அவங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தேவர் ஆல்சோ லைக் இந்த ரெண்டல் ஹோம் தான். ஸோ ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது அவங்க எல்லாத்தோட லைக் கனவு, ஈவன் என்னோடதும் கூட. ஸோ ரைட் நவ் ஐம் இன் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ லைக் 80% ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டன். ஸோ இப்போது நாங்கள் நில வைக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்கலி இதை அவ்வளோ பெருசாக நாங்கள் கனெக்ட் பண்ணல. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனை வந்து பெருசாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நில வைக்கிறது சிம்பிளாக இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட சொன்னேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல லைக் வி ஹவ் பிளான்ட் ஏ பிக் ட்ரிப்ன்ட்டு. ஸோ அதுவுமே அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்லக்கூடாது, ஃபார்ச்சுனேட்லி இட் ஹேப்பன். ஸோ இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ லெட்ஸ் see லைக் how the construction is going, who and all come. ஸோ இதை வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ ஐ திங்க் இந்த நெக்ஸ்ட் கம்மிங் டேஸில் அந்த ட்ரிப்போட வீடியோவை நான் போடுறேன். ஸோ பேசிக்கலி ரைட் நவ் ஐ am in the trip only. So I will show you where I am. பசங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இன் பிட்வீன் நான் ஒரு 10 to 20 minutes எனக்கு பிரேக் கொடுங்கடான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் இன்ட்ரோ வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுமே நான் அப்கமிங் டேஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லிட்டரலி வி ஆர் என்ஜாயிங். ஸோ ரைட் நவ் இப்போ ஒரு ஸ்மால் செட் ஆஃப் க்ரூ தான் வந்திருக்கு. ஸோ அதர் க்ரூ இஸ் கம்மிங் டு நைட். ஸோ இட் வில் பி டோட்டலி fun day. So உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் what are the things we have done, what are the things it's going to happen. So literally I hope you guys will enjoy. And sorryங்க for the poor quality and lightning because இப்போ நான் ஷூட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் ஒரு 7:05 ஒரு 7:30 இருக்கும் ஈவினிங். ஸோ சின்ஸ் வி ஆர் ஹில் ஏரியானால ஈஸியாக அது இருட்டிடுது வேறு. ஸோ அதனால் லைட்னிங் அவ்வளோ பெருசாக இல்லை. பட் எனிவே ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கிவ் த இன்புட்ஸ். ஸோ யா, ஸ்டே டியூன். ஸோ ஹோப் யூ guys will enjoy the video. யா, ஃபைனலி அப்பா நம்மளை பிக் பண்ண வந்துட்டாருங்க. ஸோ வீட்டில் நம்மளை ராஜா பார்த்தோன்னே ஒரே எக்ஸைட்டட். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சரி நைட் நாங்கள் மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ ப்ராட்வேக்கு வந்துவிட்டோம். ஸோ ப்ராட்வேல தான் நாங்கள் மூவி பிளான் பண்ணோம். ஸோ ஜுராசிக் பார்க் ஆஃப்டர் பர்த் தான் ட்ரை பண்ணோம். பட் F1 சஜஸ்ட் பண்ணோம். பட் ஆனால் F1 கிடைக்கல. ஸோ இன் தட் கேஸ் லைக் ஜுராசிக் பார்க் ஆஃப்டர் பர்த் தான். ஸோ யா, த மூவி இஸ் குவைட் குட். ஸோ அதுக்கப்புறம் இதாங்க நாங்கள் இது பண்ண போகிற நிலை. ஸோ பேசிக்காக இது வந்து பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் நல்லா இது பண்ணணும்னு சொல்லி அப்போ ஒரே பிடிவாதம். ஸோ அதை அங்கே தான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் ஒரு 4 to 5 o'clock எந்திரிச்சு வந்துவிட்டோம். ஸோ நல்லா வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இதான் அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க ஹோம். ஸோ இதோட எலிவேஷன் தான் நீங்கள் தம்ப்நெயில்லையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸாக்ட்லி சிமிலர் டு தட் தான் நாங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் 4 BHKங்க. ஸோ லிட்ரலி இட்ஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ தான் எல்லாருக்கும். ஸோ என்னோட நிறைய ஒரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ ஈவன் தி கேம் டு சப்போர்ட் அஸ். ஸோ மேக்ஸிமம் பெரிய ஃபங்க்ஷனாக நாங்கள் பண்ணலை. ஸோ வித்தின் லைக் ஸ்மால் நாங்கள் ஒரு 7-8 பேர் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி தான் ஐடியாவில் இருந்தோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு. ஸோ எல்லாருமே தி கேம். ஸோ யா, ஸோ இதாங்க அப்பா. ஸோ வித் த பூஜை கெட் ஸ்டார்டட். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ராஜாவுமே நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. ஸோ அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரியலி ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டாங்க அவனையும். ஸோ யா, கார்த்திக், சுதன், கௌதம், ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ இம்ரான் இஸ் ஆன் த வே. ஐ திங்க் ஹி வில் ஆல்சோ ஜாயின். அண்ட் அரவிந்தும் ஆன் த வே தான். பிகாஸ் லைக் இது ரொம்ப ஏர்லி மார்னிங். ஸோ இவங்களாம் எங்க கூட இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் சூர்யா இஸ் ஆல்சோ கம்மிங். ஜாயின் பண்ணேன்.
is with me. ராஜா எடுத்துட்டு போறான்டா. ராஜா இங்க வா. ஃபைனலி சூர்யாவும் சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அரவிந்த் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ தூங்கிட்டு ஏண்டா இர்றா உன் கல்யாணத்துக்கு இதே மாதிரி பண்ணுவேன் பார்க்குறேன். ஏன் கார்த்தி இவன் கல்யாணத்துக்கு இப்படி பண்ண நீ பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீல? உள்ள போய் பாரு டே கொஞ்சம் போங்க. ஸோ இதாங்க நம்மளோட டெரேஸ் வியூ. ஸோ இங்கே தான் பெர்கோலா. ஸோ மேலே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குங்க. ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த வியூ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து டவர் மட்டும் இல்லாமல் அதோட உங்களுக்கு ஹில்ஸ் வியூ எல்லாமே இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம கீழே இறங்கினீங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துடும். ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸில் லைட்னிங்ஸ் இதெல்லாம் வைக்கணும். கார்ட் ரேசஸ் ஸ்டீலில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து கீழே இறங்கினீங்கன்னா இந்த பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமில் தான் நான் இருக்க போகிறேன். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பால்கனி ஆக்சஸுமே இருக்கும். ஸோ அதுலேருந்து ஸ்லைடிங் டோர் வச்சு பால்கனி ஆக்சஸ். ஸோ ஒன்ஸ் இந்த பால்கனி வந்துட்டிங்கன்னா இதுலேருந்து இன்னொரு பெட்ரூமுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்லைடிங் டோரில் தான். ஸோ அந்த பெட்ரூம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக அண்ட் கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி உங்களுக்கு கரெக்ட் ஆகும். அதோட ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் கிடையாது, அது மட்டும் வெளியே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடில் இருக்கும். ஸோ அதுலேருந்து கீழே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இதாங்க நம்ம ரைட் சைடில் வந்து அந்த டிசைனிங்ஸ் லைட்னிங் டிசைனிங்ஸ் அந்த எஸ்என் ஸ்டீல்ஸ் வைக்கணும். உள்ளே வந்தீங்கன்னா ஹால். ஸோ இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் ஹால். ஸோ அதுலேருந்து நீங்கள் ரைட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன். ஸோ அதுவுமே நியூ ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது பேரண்ட்ஸோட பெட்ரூம். ராஜா பாருங்க இப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் தான் வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம அப்படியே நீங்கள் ஹால்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சோன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நைட் வி ஹேஸ் ஸ்டார்ட் டு ப்ளே. ஸோ தட்ஸ் தி ஹெட் ஆஃப் த டே.